பாவி பாவி என்ன புள்ள என்னடா பண்ண வச்சு உன்னை எல்லாம் அடிக்கிறேன்டா. ஐயோ என்ன விட்டுடுங்க அத்தை. இல்ல விடுங்க, நன்றாக சாத்துன்னு சாத்தணும் இந்த அம்மா. அத்தை போது விடுங்க. அண்ணா ப்ளீஸ் நில்லு. விடாம வாடியில கூடுறேன். இந்த குமாரோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு சரியான ஆளு நம்ம பாக்கியம்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. அட ஆமாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல மங்களகரமா சூப்பரா எல்லார் முகத்துலயும் பொன்னகை தழும்ப சூப்பரா போச்சு பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ஓட்டுறாங்க அரிசியை ஓட்டும் போது ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. அது என்னமோ தெரியல, மனிதங்களோட குரூர புத்தியா என்னன்னு தெரியல, இல்ல இயற்கையா யதார்த்தமா வர்றதான்னு தெரியல. ஏய் மாப்பிள்ளை எப்படி போங்க நீ அப்படின்னு சொன்னலாம். பாவம், இது அரசி மேல எந்த தப்பும் இல்லதான். இருந்தாலும் அரசி உடைய எத்தனை வாட்டி தான் நீ மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கா, இந்த மாப்பிள்ளை இருக்கா, அக்கா புருஷன் குமார் இவங்களும் எத்தனை இது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் பாவம் என்ன பண்ணும், அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு தப்பு அப்படின்னு அழிச்சுக்கிச்சு. சாரிங்க, இந்த மாதிரி நினப்பு வந்துச்சு, கதை தான், இருந்தாலும் வரக்கூடாது தானுங்க, சாரி. இப்ப எல்லாரும் கேட்டு பொண்ணெல்லாம் புடிச்சு மாப்பிள்ளையும் புடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 2 பேர் தான் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையோட அப்பா, அம்மா, மாப்பிள்ளை அவ்வளவுதான். எல்லார்ட்டையுமே முறை வச்சு மாமா அத்தை வர்றேன் அப்படின்னு சொல்லி அதுல வேற ஒரு ஐஸை வச்சுட்டு போறாங்க கோமதிக்கு. நீங்க 5 பிள்ளை பெத்த மாதிரியே தெரியல, அப்படியே இளமையா இருக்கீங்க. மீனா உடனே போச்சு இன்னைக்கு அத்தை தூங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் கோமதி உடனே என்னை எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, இதுவும் அப்படிதாங்க, யாருக்குமே நீங்க அழகா இருக்கீங்க, கொஞ்சம் வயசுல இருக்கீங்கன்னு சொன்னா யாருக்கா இருந்தாலும் சிரிப்பு தான் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எல்லாம் வெளியில வராங்க. எனக்கு இப்போ ஒண்ணு தோணுச்சு, அந்த வீடத்தான் பார்த்தேன், எவனாவது நண்டு சிண்டு வருதா, ஏதாவது சண்டை போட போறாங்களே அப்படின்னு பக்கு பக்குன்னு தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்குன்னு பாத்துக்கோங்க, கொசு இன்னைக்குன்னு ஒரு கொசு கூட காக்காவோட வரல. நல்லபடியா முடிச்சுட்டு நல்லபடியா கிளம்புறாங்க. ஆனா போகும்போது எப்படின்னு தெரியாம போயிருது. வர்றாங்க, பாத்துடுறாங்க, என்ன இது புதுசா ஆள் வந்துட்டு போற மாதிரி இருக்கே, குமாருக்கு அடிச்சுக்குது. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு, அப்பா என்னப்பா அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போறாங்க. டே உனக்கு என்னடா, எப்படியோ போறாங்க, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல, இங்க அண்ணங்கார என்ன சொத்தை எழுதிச்சுட, நான் பயந்துட்டு இருக்கேன், நீ வேற அப்படின்னு சொல்ல, அப்பா நீ என்னப்பா எப்ப பாரு சும்மா சத்து சத்து சத்துன்ட்டு இங்க நல்லா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? டேய் என்னடா, அவளை நீ உண்மையா லவ் பண்ண, அப்புறம் வேணான்னு விட்ட, அப்புறம் சுடர கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், நீனும் சரின்னு சொன்ன, நீ தான் என்ன கட்டிக்க சொன்ன. நீ போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லு வடிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு தெரியாது நினைச்சியா? இப்ப என்னடா புதுசா ஞானோதயம், அரசியை மறக்க முடியுங்கிற மாதிரி பாக்குற பேசுற. இங்க பாரு வேணாண்டா குமாரு, விட்டுரு. அப்பா அதெல்லாம் முடியாதுப்பா, அவ எப்படிப்பா கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்க முடியும்? ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இல்லையா? நான் நல்லா இல்ல, அவ நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்க போறா. எனக்கு பார்த்து வச்சிருக்க பாரு ஆளும் ஒரு இதுவும், ஃப்ராடு குடும்பம், ஒண்ணும் இல்லாத குடும்பம். அப்படியே மேலே கீழேயும் பாக்குறாங்க. ஓ நீ பெரிய இவனா, உன்னை பத்தி ஊரே பரவி போய் கிடக்கேடா, உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பேன், மான ஈன ரோசம் உள்ளவன், ஏதா அந்த ஒரு கேவலமான குடும்பங்கனால உனக்கு பொண்ணை கொடுத்துருக்கு, இல்லைன்னா உனக்கு யாரா பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்னது? பா நீயே இப்படி பேசலாமாப்பா? ஆமா, நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பேசத்தானடா வேணும், அப்புறம் ஏன் எல்லாத்துட்டையும் அப்படி பேசுற, எனக்காக பேசுனேன், வேற என்னடா பண்றது, பெத்த புள்ளையாச்சே விட்டு கொடுக்க முடியுமா? அடுத்தவங்ககிட்ட அப்படித்தான் பேச முடியும். அதுக்காண்டி நீ தப்பானவங்கிறத உங்ககிட்டயாவது சொல்லாம இருந்தா என்னடா அர்த்தம்? இங்க பார், வாழை சுருட்டிக்கிட்டு இரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான், அந்த குடும்பம் எப்படி வேணாலும் போயிட்டு போகுது. சீக்கிரத்துல இந்த பழனி பயலுக்கு சொத்து எழுதி கொடுக்காம நம்ம பேருக்கு எப்படா வாங்கி கொடுக்கலாம் நான் பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடா நீ அவளுக்கு மாப்பிள்ளோடு வந்துட்டாங்க பொண்ணு வீடு வந்துட்டாங்கன்னு உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா குமாரால இருக்க முடியல. நீ போயிருவ, உனக்கு என்ன, உனக்கு லவ் பண்ணி தானே தெரியும், நீ பாரு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு கடைக்கு போய் நல்லா ஃபுல்லா ஏத்திக்கிட்டு வரான். ஃபுல் இதுல பார்த்தா எங்க வீட்டுல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லுது. அப்பதான் அரசிக்கு மாப்பிள்ளோட வந்துட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, சக்திவேலை தவிர. குமாரும் வந்துடுறேன் அந்த சமயம். பார்த்துட்டு அப்படியே வயிறு எரியுது, ஆன்னு சொல்லி கோமா கத்த. டேய் ஏன்டா நீ கத்துற, எல்லாரும் வாயை மூடுறீங்களா, சும்மா அந்த வீட்டுக்கு புராணம் பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கத்த. ராஜியை பார்த்துட்டு இங்க வந்து நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கல, உனக்கு என்னடா இது ஏன் வீடு அப்படின்னு ராஜி சொல்ல, என்ன இந்த வீடு முக்கியம் தானே ஓடுனேன் அப்படின்னு சொல்ல, அது சரி நாங்க ஓடி போயிட்டா இந்த வீடு இல்லைன்னு ஆயிருமா, எங்க அப்பாவுக்கு ஒன்னா நாங்க தானே நிக்க போறோம், நீங்க பாட்டுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்ல, என்னன்னு மகளை பேச விட்டு பார்த்துட்டு இருக்க, ஆமாடா என் பிள்ளைக்கு இந்த வீட்டுல நிக்க இடம் இல்லைன்னா அப்புறம் யாருக்கிட்ட இடம் இருக்கு அப்படின்னு காரஞ்சாரமா சண்டை பிடிக்குதுங்க. குமார் ஃபுல்லா எதிர்த்து போயிட்டு ஒண்ணும் பண்ண முடியாம அப்படியே போய் தடுமாறி கீழே விழுக, உன் புள்ளைய போய் பாடுறா அப்படிங்கிறாங்க. அப்பா விடுப்பா,
எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தூணை பிடிச்சிட்டு, அப்பா எனக்கு எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்கப்பா. எல்லாரும் பாக்குதுங்க. என்ன உன் புள்ள போய் தூணை பிடிச்சிட்டு அப்பாங்கிறான் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணி பேச, டேய் ஏன்டா அப்படி பண்றேன்னு கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் கட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. ஊயின்னு ஒரே சண்டை. அப்புறம் அது அதுக்கு சமாதானம் ஆகுதுங்க. டேய் போய் உன் புள்ளைய பாரு, உன் புருஷனை பாரு அப்படிங்கிறாங்க. சுடரு போகுது. போயிட்டு சாப்பிட்டு சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குது. ஏங்க சாப்பிடுங்க எந்திரிங்க அப்படிங்கிற. நான் சாப்பாடு கேட்டேனாடி போடி உன் மூஞ்சில முழிக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு ஓவரா கத்த கதவை சாத்திக்கிறாங்க. இங்க பாருங்க கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு வாந்தி எடுக்கிறான். அப்படியே பார்க்கவே அருவருப்பா இருக்கு இந்த பிள்ளைக்கு. வேற வழி இல்ல. இதே அரசி சண்டையா வந்து இருந்துச்சு பாருங்க, அந்த மாதிரி இருந்தா வச்சு சாத்தி இருக்கும். இந்த பிள்ளை பாவம் அப்படியே பெட்ஷீட்டோட எடுத்து கொண்டே போட்டுட்டு அப்படியே பாக்குது. அப்பத்தா பாக்குது. என்னம்மா? இல்ல அம்மாச்சி அந்த அவரு அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுத்ததை சொல்லுது. ஐயோ இதெல்லாம் நீ தான் எடுத்துட்டு வந்தியா? சரி விடு என்ன பண்ணி தொலைக்கிறது, நாளைக்கு அவனுக்கு ஒரு முடிவு பண்றேன் அப்படின்னு அதை கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்க போயிட்டு சுடர் என்ன பண்ணுது, "இங்க பாருங்க ஏங்க இப்படி பண்றீங்க? எந்திரிங்க ஒரு வாய் சாப்பிட்டு படுங்க" அப்படிங்குது. என்னடி என்னடி என் வாழ்க்கைய கெடுக்கவளே வந்தவளே அப்படி இப்படின்னு ஓவரா பேசுறான். பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிமிந்து பாக்குறான். என்ன என்னை சாப்பிடு சாப்பிடுங்கிற அப்படின்ட்டு மறுபடியும் எந்திரிச்சு உட்காடுறான். சரி நான் சொல்லல அப்படின்னு சாப்பாடை வச்சுப்புட்டு இந்த பிள்ளை அங்கிட்டு திரும்பி படுக்க மறுபடியும் போயிட்டு முதுகுல கைய வைக்கிறான். ஏய் எந்திரிடி எந்திரி. திரும்பி பாக்குது. என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்னடி நீ பாட்டுக்கு அங்கிட்டு படுத்துட்டு இருக்க? நான் என்ன பண்ணணும்? ஒரு புருஷன் சாப்பிடாம படுத்து கிடக்குறேன், நீ பாட்டுக்கு தூங்குற. ஏங்க நான் இப்பதானங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன், நீங்க தானங்க சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்டு பட்னி கிடப்பேன்னு படுக்குறீங்க, வாந்தி எடுத்தீங்க, அதெல்லாம் எடுத்து போட்டு தான் நான் படுக்கிறேன். ஓ புருஷன் வாந்தி எடுத்ததை சொல்லி காமிக்கிறியா? அதெல்லாம் நீ துடைக்க மாட்டியா? இங்க 3 கோடி சொத்தும் யாருக்கு? நீ தானே ஆளப் போற. அப்படிப்பட்ட உனக்கு சுகத்தை கொடுக்குற எனக்கு நீ இதெல்லாம் அள்ள மாட்டியா? நான் உங்களை ஒன்றும் சொல்லலையேங்க, நான் பாட்டுக்கு படுக்கிறேன். அது எப்படி நீ படுக்க போச்சு? நான் இங்க சாப்பிடாம குமுறிட்டு கிடக்குறேன்டி. என் வயிறு எரியுது, என் மனசு எரியுதுடி. சரி விடுங்க என்ன பண்றது, அந்த அரசி கல்யாணம் ஆக போகுதுன்னு தானே இப்படி பண்றீங்க அப்படிங்கல. ஆமா ஆமா ஒரு பொண்டாட்டியா நீ என்ன பண்ணணும்? நான் என்னங்க பண்ணணும்? நேரா போயிட்டு அரிசி அரிசி இந்த மாதிரி உன் மேல என் புருஷன் உசுரா இருக்கான், நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத, என் புருஷனை கட்டிக்கோ, என் புருஷன் உனக்கு வாழ்க்கை கொடுப்பாரு அப்படி சொல்லணும்டி. அதாண்டி உண்மையான பக்தி அப்படிங்கல. அப்படி பாக்குறாங்க மேலையும் கீழையும் நம்ம சூடரு. என்னடி பாக்குற என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. சரி நான் பேசக்கூடாது, நீ குடி போதையில இருக்கன்ட்டு படுத்தா தங்கமயிலும் ஃபோன் அடிக்குது. அந்த பிள்ளைக்கு நல்லா தெரியுது ஏதோ இங்க பிரச்சனைன்ட்டு. என்ன உங்க வீட்ல இருந்தா எடுத்து பேசு, ஸ்பீக்கரை போடு. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் வேகமா பறிச்சுக்கிட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கரை போடுறான். குடி போதையில இருந்தாலும் எவ்வளவு தெளிவா பாத்தீங்களா? அட்டன் பண்ணா சுடரு நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குது இந்த பிள்ளை. என்ன எதுவும் பிரச்சனை இல்லையே? குமார் உன்னை நல்லா பேசுறானா? உன்னை நல்லா வச்சுக்கிறானா? பேசுடி பேசு அப்படிங்கிறான். ஆமாக்கா. ஏன்டி குரலே சரியில்ல, குமார் ஏதாவது பண்றானா? இன்னைக்கும் குடிச்சிட்டு எதுவும் வந்தானா? அப்படிங்கல. டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு பலார்னு அரைகிறான். ஏண்டி இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்தானா? அப்ப நான் அன்னைக்கு குடிச்சத சொன்னியாடி சொன்னியாடி அப்படின்னு அடியேன்னு அடிக்க, ஏங்க என்ன அடிக்கிறீங்கன்னு அந்த பிள்ளை வாயை மூடிட்டு தாங்க அழுகுது. வாயை பொத்திட்டு அழுகணும், வெளியில அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அடிக்கிறான். என் வாழ்க்கைய போச்சு. அந்த அரசி எப்படி நல்லா இருப்பா, அவ நல்லா இருக்க கூடாது அப்படின்னு காயுமேன்னு கத்த, இல்லங்க நான் ஒன்னும் செய்யலங்க அப்படிங்கிறாங்க. இங்க பார் நாளைக்கு போய் பேசுவியா? இல்ல நாளைக்கு இல்ல இப்பயே போய் பேசுடி எந்திரடி அப்படின்னு புடிச்சு இழுக்க, இல்லங்க விடுங்க விடுங்க தேவையா? அக்காவ தங்கமயிலு சொன்னால வேணான்ட்டு, நான் இங்க மட்டும் நல்லாவா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னியே, பெத்த தாய் வீட்டுல சண்டையோ சச்சரவோ கொடுமை அனுபவிச்சாலும் இருந்துடலாம். ஆனா முள்ளுன்னு தெரிஞ்சும் உடையா எடுத்து மாட்ட நினைக்கலாமா? நம்ம உடம்பு தானங்க கீறி ரத்தம் வரும். அது தெரியாம அந்த பிள்ளை வந்துட்டு தங்கமயிலையும் திட்டுச்சு. இப்ப பாருங்க அனுபவிக்குது. தங்கமயில் ஒருத்தவங்க கெட்டு சீரழிஞ்சிருந்தாங்க ஒரு புத்திமதி சொல்லுவாங்க நல்லா இருக்கவங்கள விட. இப்ப அந்த பிள்ளை ரொம்ப இதாகவும் தலை பிடிச்சி இழுத்துட்டு வாரான். வரையிலே அப்படியே நங்குன்னு செவத்துல வச்சு முட்டுன்னு மோதி மண்டை நங்குன்னு பட்டு நல்லா ரத்தம் வருது. மயங்கிருது. மயங்கி விழுந்து, ஏய் நடிக்காதடி எந்திரடின்னு சொல்லி எழுப்புறான். ஆனா நல்லா மயங்கிருது. எல்லாரும் வாராங்க. கதவை தட்டிடுறாரு. என்னாச்சுன்னு கேட்க, அவளாத்தான் விழுந்துட்டா அப்படிங்கல முத்துவேலுக்கு தெரியுது. என்னடா பண்ண அந்த பிள்ளைய? அப்படியே எல்லாம் களைஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் ஏன்டா இப்படி களைஞ்சு போய் கிடக்கு? அங்க வாந்தி வேற கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்கா. சரியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்பத்தா இருந்து இந்த மாதிரி வாந்தி எடுத்தது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏமா அவளை உள்ளுக்கு அனுப்புனீங்க அப்படின்னு கத்துறாரு முத்துவேலு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாங்க எல்லாருமே. இவன் அதனால எந்திரிக்க கூட முடியல. அப்படியே படுத்து கிடக்குறான். டேய் எந்திரடா போப்பா என்னால எந்திரிக்க முடியாது அப்படின்னு படுத்துடுறேன் பட்டமலாக்க. பிள்ளைய தூக்கிட்டு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. பார்த்தா ரொம்ப மண்டை நல்லா பாலம் பட்டுருது. ஆஸ்பத்திரியில சிகிச்சை பண்றாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க பாக்கியத்துக்கும். பாக்கியம் அலறி அடிச்சுட்டு சும்மாவே ஆடுவா. சலங்கை கட்டினா விடுவாளா என்ன? வேகமா ஆஸ்பத்திரிக்கு போறா. இங்க போய் பாத்தீங்கன்னா செம்ம இதாகுது. விவரத்தை பூரா ஒண்ணு விடாம ஒப்பிச்சிடுறாங்க நம்ம ராஜி அம்மா.
சக்திவேல வேகமா வந்து புடிக்கிறாங்க. அவங்க கண்ணு முழிக்காம வேற கிடக்கா. "அட பாவிகளா! ஏன்டா நீங்க பணக்காரன்னு கட்டி குடுத்தேன் தான்டா. அதுக்காண்டி என் புள்ள உசுரோட விளையாடுவீங்களாடா? அதுக்கு அந்த பாண்டியன் குடும்பம் எவ்வளோ தேவலையாடா? ஃப்ராடுத்தனம்னு தெரிஞ்சிருந்து வேணான்னு தானே சொல்லி அனுப்புனாங்க. ஆனா நீங்க என் புள்ள உயிரே வேணான்னு அனுப்பியிருக்கீங்களே" இவன்னு சண்டை போட்டு கட்டி நச்சு எடுக்க, என்ன பண்ற? நீ ஒரு பிச்சைக்காரி தானே! நீ எனக்கு கோடீஸ்வரன் வந்துட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். "எங்கடா உன் மகன்? எங்க உன் மகன்?" அப்படின்னு சொல்லல, "அவன் வீட்ல கிடக்குறான்." அப்படிங்குது அப்பத்தா. இப்படி சண்டை நடக்குது. "அம்மா என்னம்மா? இது என்ன மீன் மார்க்கெட் நினைச்சீகளா? இது ஹாஸ்பிட்டல் தள்ளுங்க" அப்படின்ட்டு உள்ளுக்க போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சுடர் கண்ண முழிக்குது. சுடரு சுடருன்னு அழுக. "அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. "நான் வேணான்னு சொன்னேன் கேட்டியாம்மா?" தங்கமயிலும் அழுகுது. "ஏம்மா இப்படி பாத்தியா? அவன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் கூவம் ஆற விட கேவலமானவன். சரியான சாக்கடைன்னு சொல்லியும், இல்ல சந்தனம் இருக்குன்னு போனியேம்மா காசுக்காண்டி" அப்படிங்கிறாங்க. "என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு, உங்கள எல்லாம் பின்னி இருந்திருப்பேன்" அப்படிங்கையில இங்க குமாரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஆயிருது. டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அப்புறம் குமார பார்த்துடுறாங்க, வந்துடுறாங்க. குமார புடிச்சுக்கிட்டு சட்டைய பிடிச்சு ஆய் ஆயின்னு ஆயிறாங்க. "அட பாவி! படுபாவி! என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இவங்க போன கதை அங்க தெரிஞ்சு ராஜியும் நம்ம ஆளு கதிரும் வந்துடுறாங்க. வேகமா வந்து பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் எதுத்தாப்புல இருக்க மாமா வீட்டு குடும்பத்துல இருக்கவங்க இல்லையா? வந்துடுறாங்க. பார்த்துட்டு, "என்னாச்சு? என்னாச்சு அப்பத்தா?" இந்த மாரி நடந்தத சொல்றாங்க. "ஏன்டா அறிவில்லடா உனக்கு?" அப்படின்னு குமார புடிச்சுட்டு கதிர் கேட்க, "ஏய்! என் பையன நீ ஏன்டா கேட்குற?" அப்படிங்கல. "இங்க பாரு, சுடரும் எனக்கு தங்கச்சி மாரி தான். ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு கத்துறாங்க. பாக்கியம் அப்பதான் பாக்குது. ச்சே! எவ்வளோ நல்ல குடும்பம். அந்த குடும்பத்த நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குமார போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துதுங்க. "இங்க பாரு, நான் சும்மா விட மாட்டேன்டா. நான் போலீஸுக்கு போறேன். இது சும்மா விடக்கூடாது. இப்படியே விட்டா நீங்க விட்டுற மாட்டீங்க. நீங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணுவீங்க. பாக்கியம் பாக்கியம் நில்லு பாக்கியம். அப்படிலாம் விட்டுற மாட்டேன்." சக்திவேல் வேகமா பின்னாடியே வாரான். "உனக்கு சரியான சாட்ட சவுக்கடி அவதான்டி." வேகமா போலீஸுக்கு போய் காலம் பண்ணது. போலீஸும் வந்துடுறாங்க. அடிபட்டு நல்ல இதோட நிக்குதா, "டிஸ்சார்ஜ் ஆயி வீட்டுக்கு போலாம். சீக்கிரம், சீக்கிரம்" அப்படிங்கிறாரு சக்திவேலு. ஆனா போலீஸ் கரெக்ட்டா வந்துருது. போலீஸ பார்த்தோன்னே பக்குன்னு தூக்கி போடுது. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? என் புள்ளைய நீங்க பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இவங்கள கைது பண்ணி உள்ளார போங்க. இவன் தான் என் புள்ளைய அடிச்சிருக்கான்." அப்படி இப்படின்னு சொல்ல, "ஏன்டி உனக்கு மருமகடி, மருமகன்டி" அப்படின்னு அப்பத்தா சொல்லுது. "ஆ நாங்க என்ன கேனே நெனச்சீங்களா? நீங்க சண்டை போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கறதுக்கு நான் பாக்கியம்டி. என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கங்கிற" மாரி பார்த்துட்டு, "கைது பண்ணி கூட்டி போங்க" அப்படிங்கிறாங்க. "அம்மா என்னம்மா பண்ற? அந்த குடும்பத்துல பண்ண மாரி இங்கேயும் பண்ற?" "ஏய் சும்மா இருடி. இவைங்கலாம் பயந்தாங்கோலிங்க. இவைங்க அடிச்சு பண்ணியிருக்காய்ங்க. அந்த குடும்பம் எதுவும் பண்ணல. ஆனா இது பண்ணியிருக்கு. இவைங்க இன்னும் எகிறுவாய்ங்க பணம் இருக்குங்கிற திமிருல. இப்ப ஆட்டத்த அடக்கி வச்சா தான் நாளைக்கு பம்மிக்கிட்டு இருப்பாய்ங்க. நாளைக்கு இதே மாரி பண்ண மாட்டான்டி. ஏன்னா அந்த குமார் பையன் இன்னும் அரசி அரசின்ட்டு கிடக்குறான்ல" அப்படி சொல்ல, "எனக்கு என்னமோ தப்பா தோணுதும்மா" அப்படின்னு தங்கமயில் சொல்ல, "நீ எப்ப பாரு இதே சொல்லு. சும்மா இருடி" அப்படிங்கிறாங்க. இப்ப குமார கைது பண்ணி கூட்டி போறாய்ங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.